டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆபித்தரன் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான கல்ஃப் ஸ்டைலில் கோட் மண்டி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட்டு, அரேபியன் மனம், மென்மையான ஆட்டு இறைச்சிங்க. வாவ், இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸோடு நம்ம செஞ்சு காமிக்கிறோம். அதேமாதிரி எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுட்டு ஆனியன் இல்லாமல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். சூப்பராக இருந்ததுங்க. அதேமாதிரி இது கூட லாஸ்ட்டாக அரேபியன் சட்னியோட எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிருக்கேன். அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. வாவ், அமேசிங்க. ஒரு பக்கெட் பண்ணியிருந்தேன். வித்தின் ½ அன் ஹவரில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிரியாணியை மறந்துடுவாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த மந்திக்கு பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணணும். மட்டனை கழுவி வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணுறதுக்கு 2 பொருள் தான். ஒன்று மஞ்சள், ½ டீஸ்பூன். நான் பார்த்தீங்கன்னா 1 kg மட்டன் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பெப்பர், பிடிச்ச பெப்பர் அது. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட சேஃப்ரான் இருந்தால் சேஃப்ரான், இல்லை உங்கள்கிட்ட கலர் பொடி ஏதாவது இருந்ததுன்னா கலர் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சேஃப்ரான் நல்லா பொடிச்சு, ஏன்னா இது நல்ல இதாகிடுது, இந்த கல்லோட நம்ம ஒட்டிடும். அதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் ஹாட் வாட்டர், ரொம்ப சூட வேண்டாம். நம்ம ஒரு வெதுன்னு இருக்கிற ஒரு தண்ணியை ஒரு ½ டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடலாம். இதுலேயே வேணால் உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் வேணாலும் வெஜிடபிள் ஆயில், இல்லை என்ன சொல்கிறது, ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய் வேண்டாம். சரிங்களா? கடலெண்ணெய், இது கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் விருப்பப்படுறவங்க. நான் ஆலிவ் ஆயில் மட்டன் மேரினேட் பண்ணும்போதே காமிக்கிறேன், அப்படி யூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். மசாலா ரெடி மண்டிக்கான. இதை நம்ம மேரினேட் பண்ணலாம். ஓகேங்க, மட்டன் இவ்வளோ பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கங்க, சின்ன சின்னதாக எடுத்துக்க வேண்டாம். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போது இதோட நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு, அவ்வளோதாங்க, லைட்டாக தான் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதை ஒரு பவுல்லையோ இல்லை பாக்ஸ் மாதிரி இதில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சரிங்களா? மேரினேட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். அதேமாதிரி கொஞ்சம் ஆலிவ் ஆயில், மறுபடியும் சொல்கிறேன், வெஜிடபிள் ஆயில் விட்டு போடுங்க. இது கொஞ்சம் மேரினேட் ஆகிறதுக்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இது மேண்டட்ரியாக கிடையாது. எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். ஓகேங்களா? சரிங்க, நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, 30 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃபாயில் எடுத்திருக்கேன். இதே உங்கள்கிட்ட இந்த பேக் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு பெருசாக இருந்தால் பெருசாக யூஸ் பண்ணுங்க. எங்கிட்ட உங்களுக்கு சின்னதாக இருந்தது, அதனால் இந்த சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னமன் ஸ்டிக் இவ்வளோ பெருசு, அதாவது நம்ம பட்டை இவ்வளோ பெருசு, இல்லை நீங்கள் சின்ன இருந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குங்க. ஒரு 5-6 பீஸ் அது போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய், லவங்கம். சரிங்களா? இதை அப்படியே போட்டுடலாம்.
ஜீரகம் 1 டீஸ்பூன், அவ்வளோதாங்க. அப்புறம் நம்மளோட பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை அதை பிச்சு ஒரு 4 போட்டுங்க. அவ்வளோதான். இதுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. 4 கப்பு, அதாவது நீங்கள் அரிசி எதில் எடுக்க போகிறீங்களோ அந்த கப்பில் 4 கப்பு அளவு தண்ணி. சரிங்களா? அப்புறம் காரத்துக்கு மிளகாய், அதாவது பெல் பெப்பர் வாங்கல அது. இது கூட நம்ம காரத்துக்காக, காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை, நான் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 3 வேணால் 3 எடுத்துக்கங்க, 2னா 2, இல்லை அதிகம் போடுறேங்க அதை போடுறேங்க. இவ்வளோ தான். இதில் வேறு எந்த மசாலாவும் கிடையாது மண்டி. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே அந்த தண்ணியில் ஊற்றி வச்சுக்கணும் தெரியுங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு டிவைடர் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் சரி, அதை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்மளோட ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மட்டன். எதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வேகும்போது இதிலிருந்து வர தண்ணி தான் அதில் விழுந்து நம்ம வந்து நம்ம பிரியாணி ரைஸுக்கு பண்ண, அதாவது வந்து மண்டி ரைஸுக்கு ரெடியாக போகுது. அதுக்காக தான் இப்படி ஒரு வச்சுருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து ஆன் பண்ணிட்டேன். 360 டிகிரி, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து இது ரன் ஆகணும். இப்போதைக்கு ஒரு 60 மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வைக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ ஃபாயில் போட்டு மூடிடலாம். ஓகேங்க, இந்த மாதிரி நல்ல ஃபாயில் ரேப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே, அதாவது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் அதேமாதிரி அந்த மட்டனும் வந்து நம்ம 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து இது குக் பண்ண போகிறோம். அந்த ஸ்லோ குக்கில் தான் வந்துட்டு இந்த மண்டி ரெடி ஆகுது. அது எப்படின்னு செய்ய போகிறோம். சரிங்களா? இது கண்டிப்பாக வந்து மத்தியானம் லஞ்சுக்கு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா மத்தியானம் முடிக்கலாம். எப்படியும் 4 ஹவர்ஸ் டைம் ஆகும். அதுதான் இருக்குல்லையே மண்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அது அப்படியே அந்த ஸ்லோ குக்லேயே குக் ஆகும்போது அதோட மீட்டு அந்த சாப்பாடோட கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபாயில் மூடிட்டேன். அதேமாதிரி பேக் 360 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க, 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாமா? பயங்கர சூடு. ஓகே, இப்போது இந்த மட்டன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ரைஸ் போட்டுடலாம். ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், 2 கப்பு. இப்போது நம்ம எடுத்து அதில் போட்டு இப்போது மறுபடியும் வேக வைக்கணும் ஒரு 1/2 ஹவருக்கு. ஓகே, விடலாம். இப்போது பாஸ்மதி ரைஸு 2 கப்பு, எக்ஸ்ட்ராவாக தேவையான அளவுக்கு தண்ணி, 1 கப்புக்கு 1.5 கப்பு. ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி 1.5 கப்பு தண்ணி இருக்கனால இன்னொரு 1 கப் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போது மறுபடியும் போட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு 360 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் குக் பண்ணலாம். போட்டு மறுபடியும் கூடவே நம்ம மூடிடலாம். க்ளோஸர் மாதிரி ஓகேங்க. மறுபடியும் ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சூடு வச்சிடலாம்.
ஓகேங்க, இன்னொரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி கிரியேட் பண்ணிடலாம். ஒரு டொமேட்டோ, இது கூட வந்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை, அப்புறம் 2 பல்லு வெள்ளைப்பூண்டு. அப்படி இல்லைங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன், பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 1-2 உங்கள் காரத்துக்கு. இதோட முக்கியமான ஐட்டம் நம்மளோட லைம் இல்லை லெமன் ஜூஸ். ஒரு லெமன் ஜூஸ் இல்லை லைம் ஜூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை கிரைண்ட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நம்ம மண்டிக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. கீப் இட் ஃப்ரிட்ஜ். சரிங்களா, இது எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னொரு 5 மினிட்ஸ் ரெடி ஆயிடும். மண்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. வாவ், லுக் அட் இட். குக் ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ அப்படி இந்த போன் பீஸ் மட்டும். Okay. வாங்க, கண்டிப்பாக இட் டுக் 3 hours, பட் அல்டிமேட். ஓகேங்க, இதேமாரி செஞ்சு பாருங்கள். நோ ஆனியன், ரொம்ப மிளகால எதுவுமே கிடையாது. வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எதுனா கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, சீங்க, பாய், டேக் கேர்.